வணக்கம் அன்பான நண்பர்களே, அருமையான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேடன். அப்போ இந்த பேரை கேட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இந்தியாவினுடைய பல்வேறு பாகங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் வேடன் 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 அப்படின்னு சொல்லி இந்த பெயர் எதிரொலிக்கிறத பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடன் பாடிய புரட்சி பாடல்கள் தான் இதற்கான காரணம். அப்போ புரட்சி பாடல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப புரட்சியாக பாடுறாரு. அப்போ எங்கே பாடிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் மலையாள மொழியில் பாடுறாரு, அதுவும் கேரளாவில் பாடுறாரு. ஒரு ரேப் இசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேப் சாங்ஸை பாடிட்டு இருக்காரு. இந்த வேடனை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக அவருடைய சாங்காக இருக்கக்கூடிய மோனலோவே அப்படின்னு ஒரு சாங் பாடினார். சரிங்களா? அந்த சாங்கில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன? வழக்கமாக அவருடைய புரட்சி பாடல் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அவருடைய காதல் பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ வழக்கமாக காதல் பாடல் அப்படின்னு சொன்னாவே தெரியும், அதில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஆரம்பிக்கும்போது இப்படி தான் ஆரம்பிக்கிறாருங்க. ராரிரே 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 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது என்னமோ காதல் பாடலா இல்லைனா இது ஒரு தாலாட்டு பாடலா அப்படின்னு கேட்குற அளவில் ராரிரே போட்டு ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒருத்தி ஒருத்தி ஒருத்தி, அதாவது கள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தி அப்படின்னு சொல்கிறாரு. கள்ளிக்காட்டில் முள்ளு செடி போல் ஒருத்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த குறியீடு என்பது கள்ளிக்காடு, முள்ளு செடி எல்லாமே வறுமையினுடைய குறியீடாக இருக்கிறது. அதாவது ஒரு சாதாரண மக்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காதலினுடைய குறியீடு தான் இது. கள்ளிக்காட்டில் முள்ளு செடி போல் அப்படின்னு சொல்கிறாரு. இது சாதாரண மக்கள். அதனால தான் அவரால் வேடனால் என்ன பண்ண முடியுது, கேரளாவில் எல்லாரோடையும் ரீச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, முந்திரி கண்ணு கொண்டு என்ன மயக்கி, அந்த பார்வையே அவருக்கு ஒரு 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 போதை ஏற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் முந்திரி கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த மலையாளத்தில் அதை சொல்கிறாரு. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன கருப்பியே உன் கண்ணில் கருகி நான் மரித்து போனேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த காதலுடைய உச்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காதலுடைய உச்சம் அந்த பார்வையிலே அவர் மரித்து போகிறாரு, இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லார் பாருங்க. அப்போ பார்த்த உடனே அந்த மாதிரியான ஒரு ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்கை வேடன் கொடுக்குறத பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லும்போது இது எனக்கு 2வது பிறவி அப்படின்னு சொல்கிறாரு. நீ பார்த்த நான் இறந்துட்டேன், திரும்ப அந்த காதலால் எனக்கு இது 2வது பிறவியாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன கருப்பியே உன் கண்ணில் கருகி நான் மரித்து 2ஆம் பிறவியே, இது 2ஆம் பிறவியே அப்படின்னு சொன்னார் பாருங்க. கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தன்னுடைய நிலையை சொல்கிறார். குப்பை தொட்டியில் மாணிக்கத்தை கண்டுபிடித்தவள். இவருடைய வாழ்க்கை வறுமை, இவருடைய வாழ்க்கை சூழலை பற்றி சொல்லும்போது குப்பை தொட்டி அப்படின்னு சொல்கிறார். அவர் தன்னுடைய ஏழ்மையை சொல்கிறாரு. அதை மின்னல் கொண்டு நூலால் கோர்த்து நெஞ்சில் அணிந்தவள். அதாவது அந்த காதலை சிறப்பித்து என்ன பண்ணுறாமா, அது நெஞ்சில் அவ அணிகிறாள் அப்படின்ற தகவலை சொல்கிறாரு. அந்த காதலை மதிக்கிறா அவ. ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் தட் லவ் அப்படின்றதான் இதன் மூலம் நமக்கு தெரியுது. சரிங்களா? அப்போ அவரோட அந்த காதல், அந்த பார்வை, அந்த காதல் பார்வையெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது, கத்தி எரியும் சூரியன் பொட்டு போல தொட்டு நின் பட்டு போன்ற விரல் பட்டால் பாறை கல்லும் பொடியுன்றார். அதாவது விரல் வச்சுட்டா போதும், அதாவது மின்சாரம் பாய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த விரல் வச்சுட்டா அந்த பாறை கூட உடைந்து போகும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அவளுடைய டச் அப்படின்றது சொல்கிறாரு பாருங்க. அப்போ உன்னை வேங்கோ வரைந்தான். அந்த வேங்கோ அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஜாப்பனீஸ். அவர் இந்த ஓவியங்களில் ரொம்ப ரொம்ப திறமைசாலி. உன்னை வேங்கோ வரைந்தானோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அவளுடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது, அதே போல் மர்லின் மன்ரோ தெரியும் நமக்கு எல்லாமே, ஒரு ஹாலிவுட்டில் இருந்த மர்லின் மன்ரோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த பழைய ஆக்ட்ரஸ் அவங்க. அதுதான் நீ மீண்டும் பிறந்து வந்தியா அப்படின்னு கேட்குறான். அதே போல் சூஃபி கவிதை, ஏன்னா ஒரு ஒரு தத்துவம் போல் தெரிகிறா இவ, அதனால் சூஃபி கவிதை நீ முன்னாடி நடந்து போறியோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் உன்னை பார்த்த உடனே என்னுடைய மனசில் ஒரு புரட்சி பிறக்குது. அதாவது சோவியத் யூனியனில் நடந்த ஒரு புரட்சி போல், ரஷ்ய புரட்சி போல் உன்னை பார்த்தாவே என்னுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய பேர் தான் கவிதையா? அப்போ கவிதையாக வாழ்ந்துட்டுருக்கிற நீ, உன்னை பார்த்தனே நீ தான் கவிதையா? என்னுடைய இரவு உறக்கத்தை நீ கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அடுத்ததாக அந்த வரியை அவர் முன்வைக்கிறார் பாருங்க. மாதங்கள் போனதே உன்னை கனவு காண்கிறேன் ராத்திரி எல்லாம். அப்போ நைட்டெல்லாம் இவரால் தூங்க முடியல. நம்ம வேடன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கனவு கண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாரு பாருங்க. அந்த வீணை வெறுத்து போச்சு, அந்த மியூசிக்கு,
நான் வெந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நீ என்ன ஒரு ஒரு வீனஸ்லேருந்து வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் நீ பறந்து வந்தியா, என்னை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு ராணி பேர் என் தலையில் அடித்த ஆணி அப்படின்னு, அந்த ராணி ஆணி அப்படின்னு கம்பைன் பண்ண பாருங்க. உன் கண்பட்டால் மூடனும் விழித்து கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நீ அருகில் வா நீ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அதே போல் உன் உதடு தரும் இனிப்பை எனக்கு தான் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? அந்த காதல் சுவை பாருங்கள். அந்த உதடு தரும் இனிப்பை முத்தங்களை கொடு அப்படின்னு சொல்லி, நீதான் என்னை சொர்க்கத்தில் ஏற்றி விடும் ஏனி அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேடனுடைய சாங் வந்து காதல் சாங் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். நீ வந்து தாகம் தீர்க்கும் தண்ணீர் என் மோகத்தை தீர்ப்பாயோ, அந்த கேள்வி பாருங்கள், ரொம்ப அழகான கேள்விகளை கேட்குறாரு. ஒரு மௌன லோவையே என் மோக லாவையே, அதாவது இந்த மௌன லோவே அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு எரிமலை கூட இது மாதிரி இருக்குது. சரிங்களா? மௌன லோவே அப்படின்னு ஒரு எரிமலை இருக்குது. இவர் ஒரு எரிமலையை, காதல் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எரிமலையா அப்படின்னு வந்து குறிப்பிட்றாரு. என்னுடைய மோகத்தை தீர்ப்பவளே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. எந்த நாளையே காதல் இலையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மௌன லோவையே, இது வந்து ஒரு எரிமலையுடைய பேரும் மௌன லோவா அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? என்னுடைய காதல் லீலை நீ தான், அப்போ ஃப்யூச்சரில் உன்னை தான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே வைக்கிறாரு. நீ சிரித்தால் பீத்தோவனோ அப்படின்றாரு. அதாவது அந்த மியூசிக், அப்படி பீத்தோவன் மியூசிக் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அது போல் உன்னை யார் பெற்றது அப்படின்னு சொல்லி, உன்னை பெற்றது எந்த மகான் அப்படின்னு கேட்குறாரு. நான் நாகாசாகி ஹிரோஷிமா என்னில் வந்து விழலாமோனா, என்கிட்ட வந்து விழுந்து என்னை, அதாவது அந்த பார்வைப்பட்டோன்னே ஜப்பானில் இருக்கக்கூடிய நாகாசாகி ஹிரோஷிமா மாதிரி என்னாச்சு, என்னுடைய மனசு போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. எந்தன் லிபியாவே, லிபியா நாடு தெரியுங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த என்னோட எந்தன் லிபியாவே உந்தன் தெருவில் விழுந்து மறிக்கணும் அப்படின்னா, ஸோ வாழ்ந்து உன்னோட தான் நான் வந்து இறக்கணும்னாலும் அது உன்னுடைய லிபியா நாடு தெரியும். அதுபோல் வந்து உருவகப்படுத்துகிறார், ஒவ்வொரு நாடு அந்த நாட்டினுடைய குறியீடெல்லாம் உருவகப்படுத்தி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் வடகொரியா, சரியா? அப்போ நீ வந்து ஒரு வடகொரியாவாக ஒரு புதிராக கூட இருக்கலாம், உன் பாதை என்ன அப்படின்றத நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ வந்து என்னுடைய காதல் லீலையாக வந்து நீ வந்து விளங்குகிறாய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பாருங்கம்மா. ஓ மௌன லோவையே மோக லீலையே எந்த நாளைய காதல் லீலையே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நாளைய காதல் லீலையே அப்படின்னு சொல்லி வந்து முடிக்கிறார். அப்போ வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புரட்சிக்காரன் மத்தியிலையும், ஒரு புரட்சி பாடல் பாடக்கூடிய ஒரு ரேப் இசை பாடக்கூடிய புரட்சி பாடகன் மத்தியில் இருக்கக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய அற்புதமான காதல் பாடல் தான் இந்த மௌன லோவையே. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.